லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாயின் வார்த்தைகளை குறித்து தான் பார்க்க போறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம விசுவாசத்தோட எதை அறிக்கை செய்தாலும் அது நம்மளோட வாழ்க்கையில நடக்கும். நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன்னு விசுவாசத்தோட அறிக்கை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். இல்ல, நான் கஷ்டத்துல இருப்பேன், என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், கடன் தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை செய்தீங்கன்னா அதன்படியே இருக்கும். அதனால நீங்க வாயின் வார்த்தைகள பேசும்போது கவனமா இருங்க. கோபத்திலயோ, இல்ல வருத்தத்திலயோ நீங்க எதையுமே பேசிறாதீங்க. உங்களால நல்லதா விசுவாசமா எதுவும் அறிக்கை செய்ய முடியலன்னா, எதுவுமே பேசாம இருங்க. பட் விசுவாசமான காரியத்த தவிர மத்த எதுவும் நெகட்டிவா பேசிறாதீங்க. என்னோட வாழ்க்கையில நான் 2014 காலேஜ் படிக்கும்போது, நான் என்னோட வாயினால அறிக்கை செய்த வார்த்தைய தேவன் என்னோட வாழ்க்கையில இப்போ கடந்த நாட்கள நினைவுபடுத்தினாரு. நான் அறிக்கை செய்ததின்படி என்னோட வாழ்க்கையில நடந்துச்சா இல்லையா அப்படின்றத நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்றேன். 2014ல நாங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு குரூப் இருந்துச்சு. சர்ச்ல உள்ள யூத் எல்லாம் அந்த குரூப்ல இருந்தோம். அப்போ ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் என்னென்ன பைபிள் கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கணும், எந்தெந்த பைபிள் கேரக்டர்ஸ் மாதிரி உங்களோட லைஃப்ல வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆபிரகாம்னு ஒருத்தர், ஈசாக்குன்னு ஒருத்தர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரை சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட லைஃப்ல நான் நீங்கள் எப்படி இப்போது ஆப்ரஹாம் ஈசாக்கை போல இருக்கணும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்க என்னைய ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணும், நான் ஃப்யூச்சரில் ஜெனி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குரூப்பில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். என்னோட வாழ்க்கையில் அப்போ நான் நினச்சதில்ல, நான் அந்த மாதிரி ஏசப்பாவை பற்றி சொல்லுவேன், வசனங்கள் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அப்போது அவ்வளோ ஸ்பிரிச்சுவலி நான் ஏசப்பா கூட க்ளோஸும் கிடையாது. ஆனால் தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்தி நிறைய ஜனங்களுக்கு இல்லைனாலும் என்னை சுற்றி இருக்கிற ஒரு சில ஜனங்கள் ஒரு சில மக்கள் சொல்கிற அளவுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளாக தேவன் எடுத்து வைத்திருக்கிறாரு. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போவுமே விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. உங்கள் சூழ்நிலை நீங்கள் ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டாகவே இருந்தாலும் தேவன் என்ன வாக்கு தந்தாரோ அதை மட்டும் அறிக்கை செய்யுங்க. ஏன்னா தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதனால நீங்கள் அதை மட்டும் பற்றி கொள்ளுங்க. வேற எதையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. உங்களுக்கு கோபம் வருது, ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா எதுவும் பேசிடாதீங்க, அமைதியாக இருங்க, அவர் பாதத்தில் அமர்ந்து அழுதுருங்க. ஆனால் தயவு செஞ்சு நெகட்டிவாக எதுவும் பேசிடாதீங்க. உங்கள் வாயின் வார்த்தைகளில் ரொம்ப வல்லமை இருக்குது. தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு நீங்கள் உங்களோட பாஸ்டில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ, நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணியிருந்தாலோ, இந்த நல்ல தேவனோட பாதத்தில் அமர்ந்து ஏசப்பா நான் அப்படி பேசிட்டே என்னை மன்னிச்சிருங்க, அதன்படி என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு இனி உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரோ அதை விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருக்கும். வாயின் வார்த்தைகளை கவனமாக இருங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. ஆமென்.